வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னதான் தயிர் நமக்கு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக தெரிந்தாலும் தயிரை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரங்களை பொறுத்தும், எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களை பொறுத்தும், தயிரோடு சேர்க்கப்படக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் அதிகரிச்சுட்டே போகும். அப்படி நம்ம தயிரை என்னென்ன உணவுப் பொருட்களோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதே போல் தயிர் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக எந்த நேரங்களில் தயிர் சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை ஏற்படும், எந்த நேரங்களில் தயிர் எடுத்துக்கிறது நமக்கு நல்லது, எந்த நிலை தயிர் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ற அனைத்தையுமே தெரிஞ்சுக்குவோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவாக தயிர் இருக்கும். நம்முடைய உணவு பட்டியலில் கூட நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஸோ அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது தயிர் நம்ம எல்லா நேரங்கள்லையுமே சாப்பிட்றது ஆரோக்கியம் நினச்சிக்குவோம். ஆனால் அது கிடையாது. கால நேரம் பார்க்காம நம்ம எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள், உணவு நிபுணர்கள் சேர்ந்தே குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் சாப்பிட்றது முதல்ல நல்லதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா என்னன்னா, காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கும், இன் பிட்வீன் கேப். அந்த டைமில் ஒரு இன்டர்வல் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிடலாம். அது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது, மருத்துவ நன்மைகளை தான் கொடுக்கும். எந்தெந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் முதல்ல அந்த காலை நேரம் தயிர் நீங்கள் சாப்பிடக்கூடியது உங்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்திருக்கும், அது ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் நாளடைவில் அது உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தங்களை உங்களுடைய நரம்புகளில் ஏற்படுத்தும். அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காதால நீங்கள் சுறுசுறுப்பாகவே இயங்க மாட்டீங்க. ஏன்னா ரத்த ஓட்டம் போனால் தான் ஆக்சிஜன் சப்ளை வரும், நம்ம சுறுசுறுப்பாக இயங்குவோம். இதே போல் இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்கலன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். அதனால் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் இருந்ததுன்னா அதை கைவிட்டு விடுங்க. அதே போல் இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஏன் இரவு நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற பொதுவான சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா அந்த நேரங்களில் நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் உங்களுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் அதிகமாகிடும். ஒருவேளை உங்களுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, அப்போ நான் இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போவும் கூடாது. ஏன்னா அந்த தயிர் உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய உங்களுடைய உடலுக்கே சளி தொடர்பான, ஆஸ்துமா தொடர்பான, இருமல் தொடர்பான சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுத்திடும். ஸோ நம்ம காலையில் வெறும் வயிற்றுலையும் இரவு நேரங்களையும் தயிரை சாப்பிட்றத நிறுத்திக்கணுங்க. இந்த நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் தயிர் எடுத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்போ தயிரை எந்த நிலையில் எடுத்துக்கிறது நல்லதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தயிரோட ஏதாவது சேர்த்து சாப்பிடணும், இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, தயிரை சூடு பண்ணி அது கூட கருவேப்பிலை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், கடுகு இதெல்லாம் போட்டு எண்ணெய் போட்டு தாளித்து சாப்பிடுவாங்க. தயிர் இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது. இது மாதிரி நம்ம சூடுபடுத்தும் போது தயிர் என்ன ஆகும்னா, இயற்கையான ஈரப்பதம் அதில் போயிடும், அதனுடைய சுவை கெட்டு போயிடும். நம்ம தயிர் தான் சாப்பிட்றோமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே போல் நம்ம தயிரை சூடு பண்ணும்போது அதில் நல்ல பாக்டீரியாக்கள் அழிக்கப்படும் போது நமக்கு மருத்துவமே கிடைக்காது. அப்போ நம்ம அதை சாப்பிட்றதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ நாம் தயிர் சூடுபடுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெய் சேர்க்கறது, இந்த ஏதாவது சேர்க்கறது எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சேர்த்தோம்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் தான் அது நமக்கு ஏற்படுத்தும். அப்போ நம்ம தயிரை எப்படி சாப்பிடணும், தயிரோட ஏதாவது சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேர்த்து சாப்பிடணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தயிரோட சர்க்கரை கலந்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை தயிர் கொடுக்கும். தயிரும் சர்க்கரையும் கலந்த கலவை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் தயிர் சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னாலே உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய தயிரை அப்படியே எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. வேணும்னா நீங்கள் தயிரை மண் சட்டியில் உரைய வச்சும் எடுக்கலாம். அதே போல் தயிர் உறைந்த தயிரில் மேலே காணப்படக்கூடிய இந்த தெளிந்த நீரை கூட நீங்கள் குடிக்கலாம். உடல் சூடு, தலைச்சளி இதெல்லாமே உங்களுக்கு நீங்கி போயிடும். ஒரு சில பேர் தயிரை தினமும் எடுத்துக்குவாங்க. தயிரை நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஒரு சில நாள் கேப் விடணும். அப்படி நம்ம தொடர்ந்து தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும், அதாவது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் உண்டாகும். தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம் ஏற்படலாம், அரிப்பு ஏற்படலாம், அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும். அப்போ சுகர் ப்ராப்ளம் கூட உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கூட அதிகப்படுத்தப்பட்டுரும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். எனவே தினமும் தயிர் சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கணும். அப்போ எத்தனை நாட்கள் ஒரு வாரத்தில் தயிர் சாப்பிடலாம் அப்படின்னா, வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். அதுக்கும் கேப் இருக்குது. 2 அல்லது 3 நாட்கள் தயிர் எடுத்துக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த 2 அல்லது 3 நாட்கள் கூட ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த ஒரு வேளையும் எந்த வேலை அப்படின்னா, நண்பர்களுக்கு முன்பாக நீங்கள் தயிர் சாப்பிட்றது, அதாவது
காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த தயிர் தான் உங்களுக்கு வந்து நல்லது. தயிர் நம்ம எந்தெந்த உணவுப் பொருள்களோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்தெந்த பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் தயிரோட நீங்கள் வெங்காயத்தை வந்து கலந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை அளிக்கும். வெங்காயம் அப்படி கிடையாது, அது நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போ தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் கலந்த அந்த கலவை அதை நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு வந்து தோல் அலர்ஜியை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற ஸ்கின் டிசீஸ், தோல் சார்ந்த குறைபாடுகளை உங்களுடைய உடலில் அது ஏற்படுத்திடுறதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு கோப்பை தயிரோட சின்ன சின்னதாக மாம்பழத்தை வந்து பீஸ் பண்ணி போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம சாப்பிட்ருவோம். அது டேஸ்ட்டாக இருக்குன்றதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க போகிறது கிடையாது. ஆனால் வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள், உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல் போன்ற பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படலாம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மீனோட நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளவே கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது ஒரு விலங்கு வகை புரதத்தை சார்ந்தது. அதே போல் மீனிலுமே அதிக அளவு புரதம் இருக்குது, இதுவுமே விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலில் வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும். தயிரோட நம்ம மீன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள், நிறைய சைடு எஃபெக்ட்டும் ஏற்படும். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். பாலோட தயிரை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ஒன்றா சேர்த்து. பால் மற்றும் தயிர் மாடுகள்லேருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உபுசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிரும். ஸோ நம்ம பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செஞ்சிடக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது செரிமானத்தில் நமக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கொண்டு போய்விட்டுரும். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். ஆயில் ஃபுட்ஸை வந்து தயிரோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள், எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. இப்போ எண்ணெய் மிக்க உணவுகளோட புரதம் நிறைந்திருக்கக்கூடிய தயிரை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது செரிக்கக்கூடிய நேரம் வரைக்குமே நம்ம விரைவில் சோர்வடைய வச்சிடும். இதன் காரணமாக தான் நிறைய ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சீக்கிரமே நமக்கு வந்து உறக்கம் வருவது போல ஒரு சோர்வு எடுப்பதற்கான காரணமே அதுதான். ஸோ நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆயில் ஃபுட்ஸோட தயிரை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது தயிர் மட்டும் கிடையாது, எந்த விதமான ஆயில் ஃபுட்ஸோடவே நீங்கள் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தயிரை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எந்தெந்த நபர்கள் வந்து தயிரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த வகையில் வந்து சளி மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களாம் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரானது உடலில் வந்து குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டது. எனவே அடிக்கடி சளி, இருமல், தும்மல், ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்களாம் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது, அது வந்து கபத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். மூட்டு வலி மற்றும் வாத நோய் இருக்கிறவங்களாம் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆயுர்வேதத்தின் படி தயிர் வந்து உடலில் வாதம் மற்றும் வீக்கத்தை அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு முழங்கால் வலி, மூட்டு வீக்கம் அல்லது வாத நோய், ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தயிர் சாப்பிடுவது வலியை வந்து தீவிரப்படுத்தலாம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். செரிமான கோளாறு இருக்கிறவங்களாம் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் வந்து ஜீரணமாகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். எனவே உங்களுக்கு ஆல்ரெடி வீக்கான பலவீனமான செரிமானம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி வயிற்று உப்புசமெல்லாம் மலச்சிக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா தயிரை நீங்கள் தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக மோர் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு செரிமானம் தொடர்பான கோளாறுகளை சரி பண்ணிடும். தோல் நோய்கள் இருக்கிறவங்களாம் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சொரியாசிஸ், அரிப்பு, சொறி சிரங்கு, படை, தேமல், எக்ஸிமா போன்ற ஸ்கின் டிசீஸ், தோல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் தயிர் சாப்பிட்றதை குறைத்துக் கொள்வது நல்லது. இது ஒரு சிலருக்கு அதிகப்படியான அரிப்பையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தயிர் வந்து என்னதான் ஒரு ஆரோக்கியமான உணவாக இருந்தாலுமே அதை சாப்பிடக்கூடிய நபர்களை பொறுத்தும், சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும், சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதனுடைய தீமைகளை அதிகரிச்சுட்டே போகிறதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இனியாவது தயிரை ஆரோக்கியமான முறைகள் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.